நம்முடைய இயக்குனர் ஆர்.வி. உதயகுமார் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். இந்த பாடல் விண்ணுக்கும் மண்ணுக்குமான தொடர்பு விஜயகாந்தாக இன்று மாறி போனார். இந்த பாட்டை நீங்க எழுதுனது தான். இன்று விஜயகாந்த் இல்லைன்றது உங்களுக்கு எவ்வளவு பேரதிர்ச்சியாக இருக்கிறது? அது ஒரு மிகப்பெரிய பேரிழப்புன்னு சொல்லலாம். ஏன்னா விஜயகாந்த் ஒரு மிகப்பெரிய நடிகர், ஒரு மிகப்பெரிய அரசியல் தலைவர்ங்கிறத விட ஒரு மனிதாபிமானம் மிக்க மிக உயர்ந்த மனிதர் என்றதுதான் எங்களுக்கெல்லாம் தெரியும். அவருடைய காலகட்டத்துல நம்ம சினிமாவில் இருந்ததே அது ஒரு பெரிய பாக்கியமா நினைக்கிறேன். ஏன்னா ஒரு சாதாரண குடும்பத்திலிருந்து எவ்வளவு பெரிய சாதனையை அவர் படைச்சிருக்காரு. அது படைச்ச சாதனைகள் திரைப்படங்களில் மட்டுமல்ல, தன் நிஜ வாழ்க்கையிலும் பெரிய சாதனையாளர் என்றதை காட்டுறதுதான் இத்தனை கூட்டம். அவர் இல்லாதது எனக்கு பர்சனலா பேரிழப்பு. ஏன்னா நாங்க திரைப்பட கல்லூரியில படித்து கொண்டிருக்கிற காலத்திலிருந்தே அவருடைய ஆதரவும் அரவணைப்பும் திரைப்பட கல்லூரி மாணவர்கள் நிறைய பேருக்கு, ஆபாவானன் தொடங்கி, அரவிந்தராஜ் தொடங்கி, என்னை தொடங்கி, ஆர்.கே. செல்வமணி தொடங்கி தொடர்ந்து நிறைய பேரை திரைப்பட கல்லூரி மாணவர்களுக்கு வாய்ப்பளித்த ஒரு மிகப்பெரிய அறிவு வள்ளல்னு சொல்லலாம். எல்லாரும் திரைப்பட கல்லூரி மாணவர்களை நிராகரிக்கும் போது இவங்க கிட்ட ஏதோ இருக்கு, இவங்களை நம்ம பயன்படுத்தணும்னு நினைச்ச அந்த மனசை நான் இன்னைக்கு வரையிலும் மறக்க முடியல. அதுக்கு நன்றி செலுத்திக்கிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு மாமனி. அவரை பொறுத்தவரையிலும் ஒரு என்னன்னு சொல்றது, எம்ஜிஆருக்கு அடுத்தது வள்ளல் குணம் கொண்ட ஒரு மிகப்பெரிய மனிதன் அவர். அதாவது எங்கேயோ சொல்லுங்க, இந்த பாடல் இந்த படத்துக்காக எழுதப்பட்டதா இல்ல விஜயகாந்த மனசுன்னு நினைச்சு எழுதுனீங்களா? இந்த வரிகள் இது படத்துக்காக தான் எழுதினேன். ஆனா அதுல அவருடைய மறைவுக்கு பின்னாடி அது இவ்வளவு ஒத்து போகும்னு நான் எதிர்பார்க்கல. ஆனா அவருடைய ஓப்பனிங் எல்லாம் பாத்தீங்கன்னா, அந்த வானத்தை போல மனம் படித்த மன்னவனே என்றது விஜயகாந்துக்கு பொருத்தமான ஒரு வரிதான். அதுல எந்த விதத்திலையும் நம்ம மாற்று கருத்தே இல்லை, யாருக்குமே இல்லை. இன்னைக்கு எல்லாருமே அதை தான் நினைக்கிறாங்க. விஜயகாந்தனோடனே அந்த வானத்தை போல மனம் படைத்தவர் அப்படின்றது நினைக்கிறது தான் எல்லாம் நான் பார்க்குறேன். அது மட்டும் இல்லை, நான் அவர் படமே டைரக்ட் பண்ணல. அவருடைய படத்துல, ஆபாவானன் படத்துல அசிஸ்டன்ட் டைரக்டரா இருக்கிறேன். இன்னொரு படம் புதுசா நான் ஆரம்பிச்சு பண்ண போறேன். அந்த டைம்ல எனக்கு திருமணம் நடக்குது. பண்ணைபுரத்துல இளையராஜா அவர்களுடைய ஊர்ல தான் நான் பொண்ணு எடுக்கிறேன். உதயகுமார் சிரமத்தில் இருப்பாரு, அவருக்கு நம்ம ஏதாச்சும் உதவி செய்யணும்னு தன்னுடைய மதுரை அலுவலகத்திலிருந்து 5 கார், என்னுடைய திருமண நாளுக்கு முன்னாடி நாள் இருந்து 5 நாளுக்கும் எனக்கு அந்த 5 கார்களையும் அவர் அனுப்பி வச்சார். ஒரு சாதாரண அசிஸ்டன்ட் டைரக்டரா என்னை பார்த்த அந்த விஜயகாந்துடைய அந்த பெரிய மனசு பாருங்க. அதை நினைச்சுதான் அந்த சாங் எழுதினேன். ஒரு விதத்துல என்னுடைய உள்ளுணர்வோட அது கலந்ததுனால அவருடைய நன்றியை நான் வெளிப்படுத்துறதுல, அவர் மேல இந்த நன்றியை வெளிப்படுத்துறதுல அப்படி எழுதினேன். அது மட்டுமல்ல, நான் எழுதின வரிகள்லயே எனக்கு நான் எழுதின பாடல்கள்லயே சிறந்த வரிகள்னு சொல்லக்கூடியது, கலங்கும் போது சேரு, அது தெளியும் போது நீருன்னு எழுதியிருப்பேன் இந்த வானத்தை போல பாட்டுல. அந்த மாதிரி அவரை குழப்புனாலும் அவர் தெளிவானவர். பனித்துளியை போல மனம், மென்மையான மனதை கொண்டவர், இனிமையான சுத்தமான மனதை கொண்டவர் என்பதுதான் இந்த பாட்டோட கருத்து. அவரை சமீபத்துல நான் ஒரு மாசத்துக்கு முன்னாடி நாங்கெல்லாம் இயக்குநர்கள் எல்லாம் போய் சந்திச்சோம். நானும், செல்வமணி, விக்ரமன், பேரரசு, நாங்க 4 பேரும் டைரக்ட் பண்ணியிருக்கோம் அவரை. அவர் கண்ணுல இருந்து தாரதாரையா கண்ணீர். அவர் முன்னாடி நான் அந்த பாட்டு பாடினேன். என் கையை இறுக பிடிச்சிட்டாரு. அந்த வானத்தை போல பாட்டு பாடினேன். அவர் கண்ணுல இருந்து தாரதாரையா கண்ணீர் வந்தது. அவர் பார்த்து நான் அந்த முடியாத சூழ்நிலையில் கூட என் கண்ணீரை தொடச்சு விட்டாரு. அதுதான் விஜயகாந்த். நன்றி சார். ஆர்.வி. உதயகுமார் சார். நிறைய அவருடைய ஆன்மா சாந்தி அடையணும். அவருடைய ரசிகர்களுக்கும், அவருடைய நண்பர்களுக்கும், அவருடைய கட்சிக்காரர்களுக்கும், அவருடைய குடும்பத்தினருக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்தின் செயலாளராகவும் எங்கள் சங்கத்தின் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றி சார். நம்ம நிகழ்ச்சிகரமாக இப்போ கடைசியாக சந்தித்த நபர்களில் நீங்கள் ஒருத்தர்.
அந்த சந்திப்பு நிகழ்ச்சியாக இருந்தது. அவர் அழுதார், நான் அழுத, அவர் என்னுடைய கண்ணீரை துடைத்து விட்டார் அப்படின்ற விஷயங்களாக பகிர்ந்து கொண்டீங்க. இணைந்ததற்கு நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.